So good evening students. Today we will see the current affairs analysis dated 8th September 2020. First news, retiring the old thermal power plants. So thermal power plants இப்போ ரொம்ப ஓல்டு இருக்கக்கூடிய 20 இயர்ஸ்க்கு மேலே நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் as well as சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கக்கூடிய தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் எல்லாமே ஷட் டவுன் பண்ணி லைக் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ரெனியூபிள் எனர்ஜி பண்ணுறது தான் அதுக்கான ப்ராஜெக்ட் இது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நிறைய ஸ்டேட்ஸில் வி ஹேவிங் மோர் தேன் 50 இயர்ஸுக்கு அதிகமான டைமில் ரன்னாக இருக்கக்கூடிய ஓல்டு தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் இருக்குது. இந்த பவர் பிளான்ட்ஸை வந்து ரீஜெனுவேஷன் பண்ணுறதுக்கு இல்லைனா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதை திருப்பியும் ரன் பண்ண வைக்கிறதுக்கு வி ஹாவ் டு ஸ்பெண்ட் மோர் தேன் 1.4 lakh crore அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்கு தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இதே ஃபண்டை ரினியூவபிள் எனர்ஜிக்கு போட்டோம் அப்படின்னா வி கேன் ஃபில் த கேப் அப்படின்றது தான். ஸோ மெயினாக 11 ஸ்டேட் தட் இஸ் இன்க்ளூடிங் தமிழ்நாடு, சரியா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், பெங்கால், வெஸ்ட் பெங்கால். ஸோ இதை பண்ண போகிறாங்க. ஸோ which account for nearly 50% of the power distribution companies dues அப்படின்னா பெண்டிங்லேயே இருக்குது. அந்த லைக் அவங்க பே பண்ண வேண்டியது பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் வாங்கின பவருக்கு பே பண்ண வேண்டியதும் 50% மேலே இருக்குது. ஸோ ஃபைண்டிங்ஸ் ஆஃப் த ரிப்போர்ட் ஃப்ரம் த ரிப்போர்ட் எடுத்துன்னா ஷட் டவுன் பண்ணப்படுறதுக்கான ரீசன் வந்து இப்போது COVID-19 சிச்சுவேஷனால் நமக்கு பவர் டிமாண்ட் கம்மியாக இருக்குது. தட் இஸ் ஆல்சோ ரீசன். அவாய்டிங் ரெட்ரோஃபிட்டிங் ஓல்டு பவர் பிளான்ட்ஸ் அப்படி பண்ணுறதுக்கு வி ஹேவ் டு ஸ்பெண்ட் அ லாட். தென் ரீப்ளேசிங் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் ஓல்டர் கோல் பிளான்ட்ஸ்லேருந்து சீப்பர் ரினியூவபிள் எனர்ஜிக்கு நம்ம அதை மாற்ற முடியும். ஸோ இதெல்லாமே பண்ணுறது மூலமாக வி கேன் ரெடியூஸ் அவர் டிமாண்ட் சப்ளை கேப்பை வந்து குறைக்க முடியும். பவர் ஜென்ரேஷன் செனாரியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ கேன் சி ஹியர் இந்தியாவை பொறுத்தவரை கோலை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியது, தெர்மல் பவர் பிளான்ட்டை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய 62.2%. அதை நம்ம குறைக்கணும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நம்மளோட நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஃபார் கிளைமேட் சேஞ்ச். ஸோ அதன் அடிப்படையில் க்ளீன் எனர்ஜியை உருவாக்குற நம்மளோட திட்டம் அண்டர் தி பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட் நேஷ்னலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷனை அக்யூர் பண்ணுறதுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு வி நீட் டு கோ பை தி ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ இனியும் நம்ம அந்த ஓல்டர் பவர் பிளான்ட்ஸை ரெட்ரோஃபிட்டிங் எஃபெக்ட் பண்ணி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி அதெல்லாம் புதுசாக கொண்டு வந்தாலுமே இட் வில் கிவ் லாட் ஆஃப் எமிஷன்ஸ். ஸோ அது மூலமாக இன்னும் கிளைமேட் சேஞ்ச் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கே தவிர ஸோ ஸ்பெண்டிங் lakh crore rupees ஃபார் தி ஓல்டு பவர் பிளான்ஸுக்கு பண்ணுறது போல ஆல்டர்னேட்டிவாக போகலாம் அப்படின்றது தான். ஸோ இப்படி பண்ணுறதுனால நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யார் பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னா இந்த கன்சியூமர்ஸ் வில் கெட் பெனிஃபிட். மெயினாக இப்போ நம்ம பவர் பிளான்ஸ் கிட்ட டிஸ்காம்ஸ் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா லாங் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. நிறைய டிஸ்காம்ஸ் வந்து கடனில் மாட்டிக்கிட்டு முழிக்குது பிகாஸ் ஆஃப் திஸ் டிமாண்ட் சப்ளை மிஸ்மேட்ச். அப்புறம் கிராஸ் சப்சிடைசிங்ன்றது கம்மியான ரேட்டு கொடுக்குறது ஃபார் த புவர் பீப்புள் அண்ட் தென் அதிகமான ரேட்டை வந்து டேரிஃபாக போடுறது யார் கம்பெனிஸுக்கெல்லாம். ஸோ தே ஆர் கோயிங் ஃபார் ஆல்டர்னேட்டிவ் ப்ரைவேட் பவர் பிளான்ஸ் கூட அவங்க டைப் வச்சு அவங்க பவர் எடுத்துக்கிறாங்க கம்பெனிஸ் எல்லாமே. ஸோ இதன் மூலமாக நம்மளோட கவர்மெண்ட்டோட பவர் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பாதிக்கப்படுது. ப்ரொடக்ஷன் இல்லை, இந்த கம்பெனிஸ் வில் கெட்டிங் அஃபெக்டட். அது மாதிரி நிறைய பவர் தெஃப்ட் நடக்குது, திருட்டு நடக்கிறதுனால. ஸோ பீப்புள் ஆல்சோ டூயிங் அக்ரிகல்ச்சர் கேட்டகரியில். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு காரணமாக சொல்லப்படுது. அண்ட் தென் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னா 2020-21க்கான பட்ஜெட்டில் தே அனௌன்ஸ்ட் நேஷ்னல் க்ளீன் ஏர் ப்ரோக்ராம் மூலமாக வி ஹேவ் டு சாட்டிஸ்ஃபை. அதில் அந்த நார்ம்ஸை அச்சீவ் பண்ணாத பவர் பிளான்ஸ் எல்லாமே ஷட் டவுன் பண்ணுறது தான் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல். சோலார் ரினியூவபிள் எனர்ஜி போகும்போது இட் வில் பி காஸ்ட் எஃபெக்டிவ். ப்ரைவேட் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்தும். கவர்மெண்ட் செக்டார் பப்ளிக் செக்டாரை இப்போ நெய்வேலியில் இருக்கக்கூடிய செக்டார்ஸ் எல்லாம் அதோட டைம் முடிய அதை க்ளோஸ் பண்ணிகிட்டே வருவாங்க, புதுசாக அதை உருவாக்க மாட்டாங்க. தட்ஸ் வை அதுதான் இப்போ சொல்கிறாங்க. தென் செகண்ட் நியூஸ், டெவலப்மெண்ட் பேங்க் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டிங். ஸோ இப்போ நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் ப்ராஜெக்ட் உங்களுக்கு தெரியும். 2025 we have to invest more than 1.11 lakh crore. 101 lakh crore across road, railways, energy. இதெல்லாம் சோஷியல் செக்டார்னு சொல்லப்படுது. பீப்புளுக்கு பெனிஃபிட் ஆகும், ப்ளஸ் கவர்மெண்ட்டுக்கு இன்கம் வரக்கூடியது. பீப்புளுக்கு அதன் மூலமாக எக்கனாமிக் க்ரோத்தை உருவாக்கி கொடுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணுறது மூலமாக. ஸோ இந்தியாவோட க்ரோத் ரேட் வில் ஆல்சோ இன்க்ரீஸ், ஜிடிபி ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும் இதன் மூலமாக. ஸோ அதுக்கு கவர்மெண்ட் ஹேவ் டு இன்வெஸ்ட், பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுக்கு இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து தனியாக இன்வெஸ்ட் பண்ணுறது இட்ஸ் வெரி டஃப். ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கப்பட தட் இஸ் டெவலப்மெண்டல் பேங்க் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு உருவாக்கப்பட. இட்ஸ் லைக் நபார்ட் பேங்கை மாதிரி இல்லைனா சிட்பி பேங்கை மாதிரி இட் வில் பி செப்பரேட் பேங்காக அது ஆக்ட் ஆக போகணும்னு நினைக்கிறேன். ஸோ
ஸோ இப்போ ரீசெண்டாக NIP வாஸ் ஹெடட் பை அட்டனு, இப்போ ரீசெண்டாக லைக் அப்பாயின்ட் பண்ணாங்க அட்டனு சக்கரவர்த்தி, லாஸ்ட் ஆகஸ்ட் இல்லைன்னா ஜூலையில் அப்பாயின்ட் பண்ணாங்க. ஸோ எக்கனாமிக் அஃபேர்ஸோட செக்ரட்டரியாக இருக்கார். ஸோ he will go through the நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இவர் தான் வந்து லைக் அத்தாரிட்டி கொடுக்குறது, ஃபைனல் அப்ரூவல்ஸ் எவ்ரி திங். ஸோ இதுக்கு வந்து ஃபினான்ஷியல் வந்து இந்த DFI கொடுக்கும். DFI அப்படின்னா இட்ஸ் அ கவர்மெண்ட் ஓன்ட் கம்பெனி. நம்ம நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் நாட் ஃபுல்லி கண்ட்ரோல்டு பை தி கவர்மெண்ட். 49% அண்டர் தி கவர்மெண்ட் ஸ்டேக், மீதி 51% ப்ரைவேட் ஓனில் கொடுத்துருவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா 49% ஃபார் த ப்ரைவேட் அண்ட் தட் 51% வில் ஹாவ் தி will be the part of the government. So stakeholder வந்து 51% கவர்மெண்ட் கிட்ட இருக்கிறனால கவர்மெண்ட் கண்ட்ரோலிங் இங்கே இருக்கும். அண்ட் தென் ஸோ இதோட ஒப்ளிகேஷன்ஸ் லைக் ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ இதெல்லாமே நார்மல் பேங்க்ஸுக்கு இருக்கிற மாதிரி இது பண்ண போகிறாங்களாம். ஸோ அப்புறம் இதில் வரக்கூடிய பணம் லைக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியது எல்லாமே ஆடிட்டட் பை தி CAG. அண்ட் தென் இதில் ஏதாச்சும் தப்பு நடந்துச்சுன்னா CBI will also have the power to investigate. அப்படி தான் உருவாக்க போகிறாங்க. we have to wait and see how they are going to create issues in the infrastructure funding. எடுத்துனா ஃபண்டிங் கேப், இப்போ வயபிலிட்டி கேப் ஃபண்டிங்னு ஒரு இது இருக்குது. நிறைய இடங்களில் ரூரல் ஏரியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் வராததுக்கு மெயின் காரணம் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுற ரோடுக்கு அதிகமான பணம் ப்ராஃபிட் வராது. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். ஸோ அது யார் ஃபண்ட் பண்ணுவாங்கன்ற. அப்புறம் அசட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் மிஸ்மேட்ச். ஸோ இப்போது நார்மல் பேங்க்ஸ் எல்லாமே வந்து லாங்கர் டேர்ம், இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் எல்லாமே லாங்கர் டேர்ம் லோனை எடுத்துகிட்டு ஷார்ட்டர் டேர்ம் லோன்ஸ் அதிகமாக வாங்குறாங்க, லாங்கர் டேர்ம் லோன்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ அதன் மூலமாக என்ன ஆகுனா அசட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் மிஸ்மேட்ச் அதிகமாக உருவாகும். அதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா லைக் இந்த பேங்க்ஸ் வந்து திவால் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இப்போது அவங்க வாங்கக்கூடியது எல்லாமே ஷார்ட்டர் லோன்ஸ் அண்ட் ப்ரொவைடிங் ஃபார் த லாங் டேர்ம் லோன்ஸ் கொடுக்குறது எல்லாமே லாங் டேர்ம் லோன்ஸ், அவங்க வாங்குற ஷார்ட் டேர்ம். ஸோ ஷார்ட் டேர்ம் ஹேவ் டு பி பெய்ட் மச் பிஃபோர் கம்பேரிங் டு த லாங் டேர்ம். அவங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிறது ரொம்ப லேட் ஆகும். ஸோ இந்த மிஸ்மேட்ச் வந்து நிறைய பேங்க்ஸ், அதுக்கு ILF இஸ் அன் எக்ஸாம்பிள். தென் டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனை பொறுத்தவரை லாங் டேர்ம் கிரெடிட் கேட்டகரி. ஸோ டெவலப்மெண்டல் பேங்க்ஸ் லைக் நார்மல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் மாதிரி தான் இது ஆக்ட் ஆக போகுது. ஸோ எவ்ரி திங் இஸ் கிவன் கியர். ஸோ யூ கேன் சி. தென் தேர்ட் நியூஸ் வந்து சந்திராயன் 1ஓட ரீசன்ட் ஃபைண்டிங்ஸ். போல் இதுதான் சந்திராயன் 1 தான் உங்களுக்கு மூணில் இருக்கிற இட்ஸ் அன் ஆர்பிட்டர் சேட்டலைட். ஸோ இதுதான் உங்களுக்கு மூணோட இமேஜை கேப்சர் பண்ணி கொடுத்து முதல்ல போல் ஏரியாவில் வாட்டர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத ஃபோட்டோ பிடிச்சி நம்ம உலகத்துக்கு அனௌன்ஸ் பண்ணது நம்ம தான். நாசா அதை கன்ஃபார்மும் பண்ணாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஸோ அகெயின் அனதர் ஃபோட்டோ தட் இஸ் அபவுட் ஹெமடைட் அப்படின்ற மேக்னெட்டிக் மெட்டீரியல், அயன் மெட்டீரியல் வந்து போலில் இருக்குது. அதனால் ஆக்சிஜன் கூட அது காண்டாக்டில் வரும்போது இட் இஸ் கெட்டிங் ரெஸ்ட். அதனால தான் அது ரொம்ப ரெஸ்டட் லுக்கிங் இருக்குது அப்படின்ற அந்த ஃபோட்டோ சொல்லியிருக்கு. அதை நாசா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அதுக்கான ரீசன் என்ன அப்படின்ற. பிகாஸ் உங்களோட மேக்னட்டோஸ்பியர் இருக்கு இல்லையா, உங்களோட மேக்னட்டோஸ்பியர் வந்து ஈவன் மூணை கூட ப்ரொடெக்ட் பண்ணுதான். மூன் இருக்கக்கூடிய ஒரு டைரக்ஷனில் வீணும் இந்த லோபிஸ் லைக் எக்லிப்ஸ் ஷேப்பில் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து விரிஞ்சு போகும் இல்லையா. ஸோ அந்த இது வந்து மூன் வரைக்கும் கவர் ஆகுது. சர்டன் பீரியட் மூன் இந்த பக்கம் வரும்போது இட் won't get covered. ஸோ மூன் ஒரு டைரக்ஷனில் இருக்கும்போது இட் will be covered under the magnetosphere. ஸோ அதன் மூலமாக இங்கே பூமியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து மேக்னட்டோஸ்பியர் மூலமாக அங்கே காண்டாக்ட் வருது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஆக்சிஜன் காண்டாக்ட் வர்றதுனால அங்கே இருக்கக்கூடிய ஹேமடைட் அந்த அயன் மெட்டீரியல் இஸ் கெட்டிங் ரஸ்டட். ஸோ அதான் அந்த கலரில் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். அப்புறம் நாசாவோட ப்ராஜெக்ட்ஸ் ஆர்டமிஸ் அப்படின்ற ப்ரோக்ராம் இப்போ 2024 they are going to do by women. அப்புறம் ஒரு மேன் அனுப்ப போகிறாங்க. அதுக்கு பிறகு நம்மளோட ஹியூமன் ஸ்பேஸ் மிஷன் ககன்யான் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி லான்ச்ட். ஸோ தட்ஸ் ஆல். தென் ஃபோர்த் நியூஸ் அப்புறம் மிஷன் கர்மயோகியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ சிவில் சர்வீஸ் லைக் கிளியர் பண்ணி வர்றவங்கள லைக் ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்குறது. போஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ரிஃபார்ம் பண்ணுறது தான் இந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும். இதை பொறுத்த வரைக்கும் சிவில் சர்வன்ட்ஸ் வந்து ஃப்யூச்சர் லைக் க்ரியேட்டிவ் மைண்டாக இருக்கணும், கன்ஸ்ட்ரக்டிவ், இமேஜினேட்டிவ், இனோவேட்டிவ், ப்ரோஆக்டிவாக இருக்கணும், ப்ரொஃபஷனல். ரைட் பர்சன் ஹேவ் டு பி பிளேஸ்ட் இன் அ ரைட் ஜாப் அப்படின்றது இதோட டார்கெட். ரைட் பர்சன் அப்படின்றது
இப்போது somebody having some knowledge about engineering field, medical field, அவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸராக, முன்னாடியெல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் எலைட் போஸ்ட்டே கொடுத்தாங்க, ஜாயின்ட் செக்ரட்டரி. இன்றைக்கெல்லாம் எக்கனாமிக் சர்வீஸில் வர்றவங்களையும் எலைட் ஜாப் கொடுக்குறாங்க. முன்னாடி அந்த கேடர் ஜாபில் எலைட் அப்படின்றது ஐஏஎஸ், எவ்ரி ஒன் நோஸ் ஐஏஎஸ் இஸ் தன் எலைட் ஜாப். மற்ற ஜாப்ஸ் எல்லாம் தே ஓன்ட் கன்சிடர், ஐஆர்எஸ் எல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. கிடைக்கல அப்படின்னா தே வில் செலக்ட் தோஸ் திங்ஸ். ஸோ இந்த ஐஆர்எஸை பொறுத்த வரைக்கும் இப்போது ஹையர் போஸ்ட் ஜாயின்ட் செக்ரட்டரி கேட்டகரி எல்லாம் இப்போ ஐஆர்எஸில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, பீப்புள்ஸ் வந்து ப்ரோஆக்டிவாக இருக்கணும். லைக் இந்தியா வந்து எமர்ஜ் ஆகணும் as a developed country அப்படின்றப்போ bureaucrats have to be more active comparing to the normal. ஸோ ப்ரொஃபஷனல், ப்ரொக்ரெசிவ், எனர்ஜெட்டிக், எனேபிளிங், டிரான்ஸ்பேரண்ட், டெக்னாலஜி எனேபிள்டாக இருக்கணும். நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இன்னும் இருக்கக்கூடிய ஓல்டு பீப்புளுக்கு தே ஓன்ட் ஹேவ் லைக் ப்ராப்பர் ஆக்சஸ். ப்ராப்பர் அக்சசிபிலிட்டி அப்படின்னா ஆக்சஸ் இல்லை அப்படின்றது இல்லை, அவங்களுக்கு அந்த அக்சசிபிலிட்டி பண்ண தெரில கேட்ஜெட்ஸ் கூட. ஸோ இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய டெக்னாலஜி லெவலில் வேர்ல்டு இந்தியா வளரும்போது இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸ் ஹேவ் டு அடாப்ட் தேர் அக்சசிபிலிட்டி. அதுக்கு அவங்க வந்து அதுக்கு தயார்படுத்தணும், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அதுக்கான ப்ரோக்ராம் தான் இது. ஓல்டு பீப்புளே சரி, நியூ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் வர்றவங்களும் சரி, ப்ராப்பர் ஷுட் பி பிளேஸ்ட் இன் எ ப்ராப்பர் ஜாப். சரி, அதுதான் இதோட மெயின் தாட். தென் அதர் ரிஃபார்ம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு சொன்ன ஐஏஎஸ் வந்து முன்னாடி ஜாயின்ட் செக்ரட்டரி லெவலில் ஐஏஎஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது லேட்டரல் என்ட்ரி இண்டக்ஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தென் ரிஃபார்ம், இதெல்லாம் ரிஃபார்ம்னு சொல்லலாம். ஐஇஎஸ், தட் இஸ் எக்கனாமிக் சர்வீசஸ், இந்தியன் ரெவன்யூ சர்வீசஸ், இந்தியன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் சர்வீஸ். ஸோ இது எல்லாமே வந்து இப்போது ஹையர் கேட்டகரி, அவங்கவுங்க கேட்டகரியில் ஜாயின்ட் செக்ரட்டரி. இப்போ ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக கொடுக்குறாங்கன்னா ரெவன்யூ கேட்டகரியில் இருக்கிறவங்க, இல்லைன்னா எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக கேட்டகரியில் இருக்கிறவங்கள தே வில் பி ப்ரொவைடட் அகாமடேட்டட் இன் தட் போஸ்ட். அப்புறம் லேட்டரல் என்ட்ரி இண்டக்ஷன் உங்களுக்கு தெரியும். லேட்டரல் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வித்தவுட் கிளியரிங் தி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் who are so much talented person in the private sector can be accommodated for jobs like elite postல. இப்போ நிதி ஆயோகோட சேர்மேன் அப்பாயின்ட் பண்ணது, இட்ஸ் நாட் அபவுட் ஃப்ரம் தி கவர்மெண்ட் இட் செல்ஃப். ஸோ ப்ரைவேட்லேருந்து எடுக்கிறாங்க, ஹையர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட நாலேஜை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கோம். தென் இந்த ட்ரைனிங் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுற டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், தட் இஸ் ஐகாட்னு பேர், இன்டெகிரேட்டட் கவர்மெண்ட் ஆன்லைன் ட்ரைனிங். இந்த கர்மயோகி ஸ்கீம் மூலமாக தே ஆர் கோயிங் டு கிவ். இப்போது யூ ஆர் கோயிங் டு பி போஸ்டட் இன் எ பிளேஸ் அஸ் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர். என்ன மாதிரியான ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்கப்படுது, நீங்கள் அந்த ட்ரைனிங்கில் இருக்கும்போது என்ன மாதிரியான கோர்சஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் இட் வில் பி சேவ்டு ஹியர் இந்த பிளாட்ஃபார்ம். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்றது இந்த பிளாட்ஃபார்மில் போயாச்சு அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கேன் சி ஹூ ஆர் ப்ரமோட் பண்ணுறவங்க, உங்களை ப்ரமோட் பண்ணுறவங்க, உங்களை அப்பாயிண்ட் பண்ணுறவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதன் மூலமாக ரைட் பர்சன்ஸ் வில் பி அப்பாயிண்டட். உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு என்ன ஆப்டிடியூட் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க இந்த ட்ரைனிங் பீரியடில். புரிஞ்சுதா இல்லையா? ஸோ the right person will be posted in the right place. That's the main important thing. ஐகாட்டை பொறுத்த வரைக்கும் it stands for integrated government online training. HRD தீக்ஷா பிளாட்ஃபார்ம் கீழே தான் இதுவும் வரும். ஆன்லைன் ட்ரைனிங் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி டிஜிட்டல் லேர்னிங் அண்ட் தென் ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பண்ணக்கூடிய சில கேஸ் ஸ்டடீஸ் will be posted here. அவங்க பண்ணக்கூடிய எலைட் ஒர்க்ஸ். So trainings will be provided by the professionals, etc. etc. Benefits of the mission எடுத்துக்கினா rule based to role based. Rule based இருக்கும், role based how they are performing. Dominion training, என்ன டொமைன், என்ன ஃபங்க்ஷனல், உங்களோட பிஹேவியரல் காம்படன்சிஸாக அறியப்படுது. எத்திக்ஸ் பேப்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதே உங்களோட பிஹேவியரலை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அண்ட் தென் போஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் டொமினியன் ட்ரைனிங் வில் பி ப்ரொவைடட். ஸோ உங்களோட ஃபீல்டில் அப்புறம் பிஹேவியரல் சேஞ்சஸ் ட்ரைனிங் ஹேவ் டு பி மேட். யூனிஃபார்ம் ட்ரைனிங் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஆல் பியூரோக்ராட்ஸுக்கு எல்லாமே யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்ட். அது விஷன் ஃபார் நியூ இந்தியா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபியூச்சர் எல்லா டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுற மாதிரி இந்தியாவை உருவாக்கணும் அப்படின்னா பியூரோக்ராட்ஸ் ஹேவ் டு பி மோர் எலைட்ன்றதோட எஃபிஷியன்சி. ஸோ அடாப்ஷன் ஆஃப் பெஸ்ட் ப்ராக்டிசஸ், ஆன்சைட் லேர்னிங் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். தென் ஜுடிஷியரி அண்ட் சேலஞ்சஸ் அகட். ஜுடிஷியரி எக்ஸிக்யூட்டிவ் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் 2014 கவர்மெண்ட் லைக் பிளாக் த எலிவேஷன் ஆஃப் கோபால் சுப்ரமணியம் அஸ் அ ஜட்ஜ் ஆஃப் தி அபெக்ஸ் கோர்ட். என்ஜேசியோட அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணாங்க. 2014 இட் வாஸ் மேட் அஸ் அ லா. என்ஜேசின்னா தெரியல, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன். இப்போ நம்ம கொலிஜியம் ப்ராசஸில் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். கொலிஜியம் ப்ராசஸ் அப்படின்னா 4 ஜட்ஜஸ்
will recommend சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதிலிருந்து அந்த consultation will be given to the president, chief justice plus 4 person from the supreme court. இவர் வந்து chief justice வந்து கன்சல்ட் பண்ணி இந்த ரெக்கமெண்டேஷனை ஜட்ஜு கிட்ட president கிட்ட கொடுப்பார். president have to bind by the recommendations. சரியா, ஒரு வாட்டி ரீகன்சிடர் பண்ணிக்கலாம், ஆனால் பைண்ட் பை தி ஒப்பீனியன்ஸ் கிவன் பை தி கொலிஜியம். அதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க கொண்டு வந்த சட்டத்தின் அடிப்படையில் பிரைம் மினிஸ்டர் வில் கம் இன் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் த சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ். அப்போ ஹோலிஸ்டிக்காக இருக்கும். இட்ஸ் யூனிஃபார்ம் மெத்தட் தான், பட் இட் வில் கர்டேல் தி சுப்ரீம் கோர்ட்டோட லைக் எஃபிஷியன்சியை தடுக்கும், சுப்ரீம் கோர்ட்டோட அட்டானமியை தடுக்கும். அப்படின்றது இப்போவும் பெரிய அட்டானமி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அட்டானமி கம்மியாக இருக்குது. எனிவே அப்படி என்ஜேசி வந்துருந்துச்சு அப்படின்னா இன்னும் அட்டானமியை தடுக்கும் அப்படின்றது தான். ஸோ அதனால தான் அது ஸ்ட்ரக் டவுன் பண்ணப்பட்டுச்சு. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பண்ண ஆர்டரை இவங்க கேன்சல் பண்ணது. அண்ட் தென் சுப்ரீம் கோர்ட் பர்சீவ்ட் ரெலக்டன்ஸ் டு த கொஸ்டின் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ சில இடங்களில் அவங்க பண்ணக்கூடிய தப்புகளை கேன்சல் பண்ணியிருக்காங்க, சில இடங்களில் ரிலக்டன்ஸ் டுவர்ட்ஸ். அது இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்ருக்கு. ட்ரான்ஸ்ஃபர் அப்பாயின்மெண்ட்ஸில் கொலிஜியம் அக்செப்ட் பண்ணலை. அப்பாயின்மெண்ட்ஸ் ஹேவ் டு பி அந்த கொலிஜியம் ரெக்கமெண்ட் பண்ணுறதை அக்செப்ட் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஜோசப் அப்படின்ற ஒரு ஜட்ஜ், இன்னும் பேர் வரும், ஐ ஹோப் ஹீ இஸ் அ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் நவ். அவரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க, பட் இட் வாஸ் நாட் அக்செப்டட் பை தி மினிஸ்ட்ரி. மினிஸ்ட்ரினா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரெக்கமெண்டேட் பண்ணணும் இல்லையா, சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷனை. அந்த கொலிஜியம் கொடுத்ததை அவங்க அக்செப்ட் பண்ணலை. அப்போ அக்செப்ட் பண்ணாது இருந்தப்போ ஏன் சுப்ரீம் கோர்ட் தலையிடவே இல்லை? பட் இட் இஸ் பைண்டிங் அப்படின்றது கான்ஸ்டியூஷன் சொல்லுது. சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லியிருக்கு இட் இஸ் பைண்டிங் அப்படின்றத. தேர்ட் ஜட்ஜ் கேஸில் 1998 கேஸில் சொல்லியிருக்காங்க. தென் வை தே ஆர் சைலண்ட் வி டோன்ட் நோ அபவுட் தட். அதான் இங்கே கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஆதார் பில்லை, மணி பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டப்போ சுப்ரீம் கோர்ட் கான்ட் ரைஸ் கொஸ்டின், பட் தே கேன் ஆஸ்க் த ப்ரொசீஜர் ஹவு யூ இன்ட்ரடியூஸ்ட் இட். ஸ்பீக்கர் சொல்லியாச்சுன்னா இட்ஸ் ஃபைனல், வி நோ தட். ஆனால் இங்கே சொல்லப்படுது எக்ஸிக்யூட்டிவ் எடுத்த ஆக்ஷனில் நம்ம கொஸ்டின் பண்ணலை அப்படின்றது. வேலிடேட் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ஆக்ட். இப்போ எலக்ட்ரல் பாண்ட்ஸ்னால யார் பெனிஃபிட் ஆகுறாங்க அப்படின்னா ஒன் பார்ட்டி இஸ் கெட்டிங் பெனிஃபிட்டட். மோர் தென் 90% ஃபண்டு போகிறது ஒன் பார்ட்டிக்கு மட்டும்தான். அப்போது அங்கே டெமோக்ரஸி அட்டு போயிருச்சுன்னு தான் அர்த்தம். பிகாஸ் எவ்ரி கார்பரேட் கம்பெனிஸ் ஆர் வெரி ஃபியர் டு டெபாசிட்டில் ஃபண்ட் பண்ணுறது பயப்படுறாங்க மற்ற கட்சிகளுக்கு பண்ணும்போது. ஸோ அவங்களோட லைக் அந்த கம்பெனிஸ் வந்து இந்த கவர்மெண்டால் பழி வாங்கப்படலாம் அப்படின்றது. அதனால் எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம்லேயும் அந்த குளறுபடிகளை எல்லாம் சுப்ரீம் கோர்ட் தட்டி கேட்கல அப்படின்றது. அண்ட் 370 அபாலிஷன் அப்போவும் நோ கொஸ்டின்ஸ் வேர் ரைஸ், சிஏஏலே நோ கொஸ்டின்ஸ் வேர் ரைஸ். ஸோ அதனால் ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட ரோல் செக் அண்ட் பேலன்ஸ் வந்து இங்கே கொஸ்டின் மார்க் ஆகுது. பண்ணக்கூடாத இடத்துல கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது எக்ஸிக்யூட்டிவில் தலையிடுறாங்க அப்படின்றதும் சொல்லப்படுது. தென் forex reserve is all time high. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ forex reserve நாடே ஸ்தம்பிச்சு போயிருக்கும்போது forex reserve அதிகமானதுக்கான காரணங்களை இங்கே விளக்கியிருக்காங்க. forex reserve இப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது 541.43 பில்லியன். நார்மலாக நம்மக்கிட்ட 420 480 அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இட்ஸ் கீப் ஆன் இன்க்ரீசிங் COVID-19 சிட்டி. அதுக்கான ரீசன் என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? மெயினாக நம்ம வி ஆர் நாட் லைக் லெஸ் இம்போர்ட்டர் நவ் ஆஃப் க்ரூட் ஆயில். அதுவும் மட்டும் இல்லை, க்ரூட் ஆயில் ரொம்ப சீப்பாக இருக்குது மார்க்கெட்டில். தட்ஸ் த ரீசன், த மெயின் ரீசன். அது மட்டும் இல்லை, எக்ஸ்போர்ட் அதிகமாக நம்ம நாட்டில் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் கம்மிங். இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக நம்ம நாட்டில் இப்போ நடக்குது. ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ். ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் கோல்டா, எஸ்டிஆரா அண்ட் தென் ஃபாரின் கரன்சி அசர்ட்ஸாக நம்மக்கிட்ட இருக்குது. நிறைய கண்ட்ரீஸோட பேங்க்ஸில் நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கோம். யூஎஸோட ட்ரெஷரி பில்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதெல்லாமே கன்சிடர்ஸ் அ ஃபாரின் கரன்சி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வை நிறைய கண்ட்ரீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற கண்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ சைனா போன்ற கண்ட்ரீஸ் தே ஆர் யூட்டிலைசிங் ஃபார் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேஷன். அப்போ அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணும்போது இட் வில் கெட் அ ரிட்டர்ன். இந்தியாவில் மட்டும்தான் இட் வில் பி ட்ரெஷரி பில்ஸ், கொஞ்சம் இதில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். மற்றதெல்லாம் ஐடலாக தான் இருக்குது. கோல்டு எவ்ரி திங் இஸ் இன் ஐடல். ஸோ நோ யூஸ் ஆஃப் தட். அப்போ ஆனால் ஆர்பிஐ இன்றைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கவர்மெண்ட் நினைக்கும் போது அதை பண்ண விட மாட்டேங்குது. ஒய் வி ஹாவ் டு லைக் கொஸ்டின் have to be answered by the RBI itself. கத்தார் போன்ற கண்ட்ரீஸ் எல்லாம் நம்மளோட நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டில் அவங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் தான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் அ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். அது மாதிரி எஸ்டிஆரில் நம்ம பண்ணியிருக்கோம். இதே மாதிரி மற்ற கண்ட்ரீஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஐடலாக இருக்காமல் இட் வில் ஜென்ரேட் லாட் ஆஃப் ரெவன்யூ.
அதன் மூலமாக இன்னும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அதிகமாகும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அதிகமாகுதுன்னா இந்தியாவோட ஹெல்த் கண்டிஷன் இஸ் குட். எக்ஸ்சேஞ்ச் ரேட் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் ஃப்ளக்சுவேஷன் இருக்காது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக புரியாதவங்க யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் த எக்கனாமிக்ஸ் கிளாஸஸ். அதர்வைஸ் ஓகே. எஃப்டிஐ இங்கே அதிகமாகிறது ஒரு ரீசன். தென் வாட்ஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ரைசிங் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்? கண்ட்ரியோட ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். எக்ஸ்போர்ட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு. மற்ற கண்ட்ரிஸ் நம்ம நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அதிகமாகும். தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ். தென் ஆர்பிஐ இஸ் த கஸ்டோடியன் ஃபார் திஸ் ஃபாரெக்ஸ் ரிசர்வ். சரியா? அப்புறம் எங்கெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்ற நான் உங்களுக்கு சொன்னேன். ட்ரெஷரி பில்ஸ் ஆஃப் யூஎஸ் ஃபாரின் கண்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு டி பில்ஸ் இருக்கு இல்லையா, ட்ரெஷரி பில்ஸ், மணி மார்க்கெட். அதே மாதிரி மற்ற கண்ட்ரீஸோட டி பில்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதன் மூலமாக வில் கெட் அன் இன்ட்ரெஸ்ட், டிஸ்கவுண்டபிள், அதெல்லாம் தெரியும் இல்லையா டி பில்ஸ் பொறுத்தவரை. தென் 7th நியூஸ், ஸ்கீம் ஆஃப் ஃபண்ட் ஃபார் ரீஜென்ரேஷன் ஆஃப் ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ். ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் மைக்ரோ, மீடியம், ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரி தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அது கீழே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி, ப்ரொடக்ஷன் லெவலில் போகிறதுக்கு ஃபினான்ஷியல் சஸ்டைனபிலிட்டி கொடுக்குற ட்ரைனிங் கொடுக்குறது. அதான் இந்த ஸ்ஃபுருதி ஸ்கீமை பொறுத்தவரை. ஸ்கீம் ஆஃப் ஃபண்ட் ஃபார் ரீஜென்ரேஷன் ஆஃப் ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரி லைக் ஆர்டிஷியன்ஸ், கைவினை பொருட்கள், ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணுறது தான் ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ், நாட் தி டெக்னாலஜி ஓரியன்ட் கம்பெனிஸ். சரியா? ஸோ அந்த கம்பெனிஸ் எல்லாமே லைக் ஒரு ப்ரொடக்ஷன் பேஸ்ட், ஒரு கிளஸ்டர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸாக அதிகப்படுத்துறது. அது கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி தேர். காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம கேவிஐசி தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தென் 8th வந்து பத்ரிகா கேட். ஸோ இட்ஸ் நாட் தேட் மச் இம்பார்ட்டன்ட். மோடி இஸ் கோயிங் டு ஓப்பன் டுடே. அவர் பிரைம் மினிஸ்டர் இஸ் கோயிங் டு ஓப்பன் டுடே. ஸோ ஜெய்ப்பூரில் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறோம். ஆல்ரெடி பிங்க் சிட்டி பீப்புள் நோ தட். இது எது மாடலாக பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா மகாராஜா ஸ்வாய் ஜெய்சிங் 2 அவர் வந்து ஒரு பில்டிங் கட்டினார், ஓல்டு சிட்டி. அதை மாடலில் கண்ணப்பட்டிருக்கு. ஸோ இட் வில் ஹாவ் லாட் ஆஃப் கேட்ஸ். ஸோ அவரோட தாட் 8 கேட்ஸ் இருக்கக்கூடிய அந்த மாடல் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். நேம் மட்டும் தெரிஞ்சால் போதும். எந்த ஸ்டேட்டில் இருக்குது? ராஜஸ்தான், ஜெய்ப்பூரில். ஸோ யுவர் பிரைம் மினிஸ்டர் இஸ் கோயிங் டு ஓப்பன் இட், இனாகிரேட் டுடே. த 9th நியூஸ், சுசுல் வேலி. சுசுல் வேலி இப்போ ரீசெண்டாக நியூஸில் இருக்குது. பிகாஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் குண்டுனா ஹில் டாப்ஸ் நிறைய இருக்குது. இந்த ஹில் டாப்ஸை தான் சைனா வந்து ஆக்கிரமிக்க நினச்சாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போய் அந்த ஹில் டாப்ஸ்லாம் இப்போ நம்மளோட பர்சன்ஸ் இருக்காங்க. அதன் மூலமாக சைனா வந்து அதை பிடிக்க முடியலை. சைனாவுக்கு அது ஏமாற்றமாக நடந்துச்சு. அது வெளியில் நியூஸ்லாம் வரல. மைட் பி இட் வில் கோ வைரல். ஸோ ஐ எம் நாட் கோயிங் ஃபார் தட். ஸோ இதுதான் உண்மை. அந்த சுசுல் வேலியில் இருக்கக்கூடிய ரிசாங்லா, ரெச்சின்லா, அப்புறம் இந்த சுசுல், அந்த பாங்ஷோ லேக் அந்த தெரியுது உங்களுக்கு, அது பக்கத்தில் தான். இந்த ஏரியாவை சைனா பிடிக்கிறது பிளான் பண்ணால் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆர்மி வந்து அதை கவர் பண்ணனால அவங்களால அதை பிடிக்க முடியலை. ஸோ அது இப்போது ஸ்டாண்ட் ஆஃப் இஸ் கோயிங் ஆன் அவங்களுக்கு. அதனால் இது நியூஸில் வந்திருக்கு. ஸோ யூ கேன் சி. ஸோ இதில் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா, யூஸ் எல்லாம் அந்த அளவு கிடையாது. ஃபுல்லாகவே ஸ்னோ கவர்டு, லைக் ஐஸ் கவர்டு ஏரியாஸ் தான். நமக்கு அதிகமான லாஜிஸ்டிக்ஸ் சப்போர்ட் அங்கே பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி நம்மளோட ஆர்மி வளர்ந்துருக்கனால ஏர் லிஃப்டிங் எல்லாம் பண்ண முடியும், ஆர்மி பீப்புள் எக்ஸெட்ரா. ஸோ தட் கேன் பி மேட். ஸோ தென் 10th நியூஸ் வந்து ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள். திஸ் இஸ் ஹைப்பர்சோனிக். நம்ம முதல் தடவை அதை லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சரில் இதை மிசைல்ஸுக்கு, சேட்டலைட்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடிய லைக் வெஹிக்கிள்ஸுக்கு நம்ம இதை பயன்படுத்த முடியும். ஹைப்பர்சோனிக்கை பொறுத்த வரைக்கும் இட் வில் கோ 6 மேக்ஸ் ஸ்பீட். நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிரம்மோஸ் எல்லாமே 2.83 இப்போ பண்ணிகிட்ருக்கோம். 2.8 தான். 20 செகண்ட்ஸில் இட் வில் ரீச் 32.5 கிலோமீட்டர்ஸ். 1 ஹவரில் இட் வில் ரீச் 7000 கிலோமீட்டர்ஸ். சரியா? அவ்வளோ ஸ்பீடாக போகக்கூடிய ஸ்க்ராம்ஜெட் இன்ஜின் இது பயன்படுத்துகிறாங்க. ராம்ஜெட் இன்ஜினை பொறுத்தவரையும் வி ஆர் யூஸிங் க்ரையோஜெனிக் இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ ஆக்சிடைசர் நம்ம எடுத்துகிட்டு போக மாட்டோம். லைக் ப்ரொப்பலன்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஆக்சிடைசர் வந்து ஏர்லேருந்து எடுத்துக்கும். அதான் அந்த நீங்கள் இந்த சப்சோனிக் ஜெட் என்ஜின் இருக்கு இல்லையா, அது கீழே இருக்கும் ரேம் ஜெட்டு. வெளியிலேருந்து ஹாட் ஏரை உள்ளே எடுத்துக்கும். அந்த ஹாட் ஏர் மூலமாக ஃபியூவல் கூட கான்டாக்டில் இருக்கும்போது ஃபியூவல் எரிய ஆரம்பிக்கும். ஸோ இட் வில் ஆக்சிடைசர். ஸ்க்ராம்ஜெட்டை பொறுத்தவரை ஆக்சிடைசர் வந்து எடுத்துகிட்டு போகணும். அது வந்து வெயிட் லோடாக இருந்தாலுமே ஸ்க்ராம்ஜெட் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இட் வில் கிவ் லாட் ஆஃப்
efficiency, speed அதிகப்படுத்துறது ஹெல்ப் பண்ணும். That's why hot air will not get contacted with the combustion, fuel கூட கான்டாக்ட் வராது. ஆக்சிடைசர் நம்ம தான் எடுத்துகிட்டு போனோம், அந்த ஆக்சிடைசரை வச்சு ஃபியூலை எரிக்க ஆரம்பிப்போம். தட்ஸ் அ பெனிஃபிட். ஸோ அது வெயிட்டு நம்ம அதிகமாகும். பிஎஸ் இப்போ நம்ம வெஹிக்கிள்ஸில் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா வெயிட் அதிகமாகும், பட் எஃபிஷியன்சி வில் பி வெரி ஹை. நம்ம ரொம்ப வெயிட்டை வந்து அட்மாஸ்பியருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இல்லைன்னா ஸ்பேஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். இதை நம்ம டெமான்ஸ்ட்ரேட்டு தான் பண்ணியிருக்கோமே தவிர சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். It was greeted by, congratulated by our Prime Minister. That's why it came in news. That is not important. You people have to study hypersonic என்னன்றது தெரியணும், hypersonic technology, and then scramjet, ramjet வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. So that's all. Yeah, that's all about today's current affairs. Now the time for the MCQ. So daily current affairs MCQ 8th September 2020. First question. Yeah. Question number 1. Which of the following statements are correct about the International Criminal Court? Statement number 1. It is charged with investigating and prosecuting crimes of genocide, crimes against humanity, aggressions and war crimes. Statement number 2. The ICC prosecutes organizations or governments but not individuals. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 2. Consider the following statements about Tropical Forest Alliance. Statement number 1. A Tropical Forest Alliance was founded in UNFCCC after the Consumer Goods Forum committed to zero net deforestation by 2020. Statement number 2. It aims to drive 5 priority actions to reduce tropical deforestation from global agricultural supply chain as defined in the Commodities and Forest Agenda 2020. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 3. Which of the following statements are correct about National Livelihood Missions? Statement number 1. The program is being implemented in pan-India basis in all states and union territories. Statement number 2. NRLM, National Rural Livelihood Mission, target households are identified under the BPL. So options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 4. Consider the following statements about the Foreign Contribution Regulation Act. Statement number 1. An FCRA license is mandatory for a non-profit organization to receive foreign funds. Statement number 2. Without this, NGO can receive cash or anything of value higher than rupees 25,000. Options are A, one only, B, two only, C, both, D, neither. So question number 5. In regard to revised priority sector lending guidelines, which of the following statements are correct? Statement number 1. The PSL guidelines include bank finance to startups up to 50 crore. Statement number 2. Bank loans up to a limit of 10 crore per borrower for building healthcare facilities including under the Ayushman Bharat. Options are A, one only, B, two only, C, both, D, neither. So that's all about today's current affairs.